வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான வீடே கம்மன் மணக்கக்கூடிய செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா தக்காளியே சேர்க்காம இது பார்த்திங்கன்னா 5 நிமிடங்களில் பண்ணிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி, பரோட்டா, நான், தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் தனியா, மல்லி விதைகள், 1 ஸ்டார் சோம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4 மிளகாய் வத்தல். இதெல்லாம் பார்த்துட்டுனா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான சமையல் வீடியோஸ், பூஜா வீடியோஸ் நிறைய இருக்குங்க. வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம மிளகு நம்ம கொஞ்சம் முன்னாடியே நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ மல்லி விதைகள், அந்த ஏலக்காய், பட்டை, ஸ்டார் ஸ்டோம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் 2 கிராம்பு, அப்புறம் மிளகாய் வத்தல் லாஸ்ட்டில் தாங்க போடணும். பிரியாணியில் இது எல்லாமே போட்டு சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால வாசனை டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம இப்போ குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். 5 நிமிடங்கள் போகுது இது செய்கிறதுக்கு. நம்ம லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் லாஸ்ட்டில் தாங்க சேர்க்கணும். சேர்த்துட்டு அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக அந்த சீரகம் வந்துட்டு வறுத்தாலே போதும். இது வறுக்கும்போது தாங்க இதோட டேஸ்ட்டே தெரியும். அது வந்துட்டு நாம் இந்த மல்லி விதைகள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற மாதிரி இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு, ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்ல இந்த பவுடரே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கமகமன் வாசனையோடு இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்துட்டு பட்டை, ஸ்டார் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 1 கிராம்பு இது எல்லாமே தாளிக்க போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகிடணுங்க. நல்லா ஒரு பொன்னிறம் வந்துடணுங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிப்பாருங்க. ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்த அளவுக்கு வந்த பின்னாடி தாங்க வெங்காயம் சேர்க்க போகிறேன். எப்போவுமே எந்த ஒரு ரெசிபிக்குமே இது மாதிரி செஞ்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இது கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு மட்டனையும் வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் சேர்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விட்டு வருங்க. இது கொஞ்சம் கலர் மாறி வரும். கலர் மாறி வர்றது வரைக்கும் நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கலர் மாறி வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டு வைக்கிறதுனால மசாலா பொடி எல்லாமே இந்த ரெசிபியே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் பாருங்கள், கொஞ்சம் நல்ல ஒரு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு 200 ml பிடிக்கக்கூடிய 200 ml பிடிக்கக்கூடிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஆல்ரெடி மட்டன்லேயே நீர் விட்டு வரும். இப்போ நான் 5 விசில் விட்டுருக்கேன். இந்த விசில் போன பின்னாடி நம்ம வந்துட்டு குக்கர் மூடி திறந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செம்ம டேஸ்டியான கமன் வாசனையோட மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்குது. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள்
பரோட்டா, நான், அடுத்து பார்த்தீங்க சொன்னா தோசை, இட்லி இதுக்கெல்லாம் நீங்கள் ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இதோட நீங்கள் நிப்பாட்டிக்கலாங்க. இதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாம் வந்துட்டு இப்போ சுக்கா பண்ண போகிறதுனால இதை நம்ம சொல்ல கிண்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பாருங்கள், செம்ம டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.